கைஸ், இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் டாட்டர் ட்ராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல எடுத்ததுமே ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுறாங்க. அந்த நயா மைஃபை கழுத்தில் கத்தி வச்சு ஸ்டோன் எங்கன்னு சொல்லி கேட்க, அது தொலைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதுமே ஸ்டோனை கொடுத்துட்டு இவ்வளோ கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மைஃபை கடத்திட்டு போயிடுறா. ஹீரோயின் மைஃபை தெரிய பின்னாடி ஓடிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அரசரை தான் காட்டுறாங்க. மக்களோட மக்களாக கலந்து தான் சுற்றிட்டு இருக்காரு. நான்பையும் 2 மணி நேரமா இங்கேயே உட்காந்து வேர்க்கல தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே சொல்ல, அரசர் என்னடானா எல்லா வேர்க்கடலையும் கரெக்டாக சிமெட்ரிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. நான்பையும் அரசரே இன்னும் எவ்வளோ நேரம் எப்படி உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் அரண்மனைக்கு போகிறதுக்கு அவ்வளோ அவசரமா நண்பே? அப்புறம் கேள்விப்பட்டேன் இப்பெல்லாம் ஜோஜோ சொல்கிறது படி தான் நடக்குதாமாவே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை அரசரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அரசர் எதிர்ச்சியா பாக்குற மாதிரி வேணும்னே ஜோஜோ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, தோங்ஷியும் ஜோ சிஸ்டர் ஹாய் அப்படின்னு சொல்ல, நான்பையும் உடனே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எழுந்து ஹாய் ஜோஜோங்கிறாரு. ஆனா பின்னாடி யாருமே இல்ல. அரசரும் தோங்ஷியும் இப்படி நான்பை வச்சு இங்க ஃபன் பண்ணிட்டு இருக்க. அப்போதான் இவங்க ரொம்ப நேரமா நோட்டை வெட்டிட்டு இருந்த ஒரு இடத்துல ஏதோ நடமாட்டம் தெரிய, தோங்ஷி போய் 2 கேண்டி ஸ்டிக்ஸ் வாங்கிட்டு வா, மறக்காம அந்த ஸ்டிக்ஸ்ல ரெட் கலர் ஸ்ட்ரிங்கு கட்டி வாங்கிட்டு வான்னு சொல்ல, நான்பை உடனே இப்போதான் நான் பீனட் டீ எல்லாம் குடிச்சோம், இதோட கேண்டி வேறையா அப்படின்னு கேட்கும்போது, காலையில இருந்து 2 குரூப் அந்த கடையோட சைட் கேட் வழியா வந்தாங்க. 2 குரூப்புமே கையில கேண்டிஸ் வாங்கிட்டு தான் வந்தாங்கன்னு சொல்ல, நான்பை எல்லாம் இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. சூப்பர் அரசு அப்படின்னு சொல்லி டீ எல்லாம் சர்வ் பண்ண, அதுல ஒரு கப் அதிகமா ஒரு கப்பு கம்மியா வர போச்சாமா. உடனே அதை ஈவன் பண்ணிட்டு இருக்காரு அரசரு. தோங்ஷியும் வாங்கிட்டு வந்ததும் யாரோ ஒரு பெரிய பணக்கார மாதிரி அப்படியே உள்ள போக, அதே ஏரியாவுக்கு தான் நயா மெய்ஃபையை கூப்பிட்டு வந்திருப்பா. அவளை துரத்திட்டு ஹீரோயின் அங்கதானே வந்திருக்கா. அவ ஒரு வீட்டுக்குள்ள போறது பார்த்துட்டு மேடமும் அப்படியே சொந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி கதவை திறந்துட்டு போக, உள்ள இருந்து ஒரு நாய்க்குட்டி அவளை ஊரெல்லாம் துரத்திக்கிட்டு இருக்கு. அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ளேயே செத்தோம் பொல்ஷன் ஆயிடுச்சு. இங்க அரசர் உள்ள வந்து பார்த்தா, இவங்க நாட்டோட ஒரு பகுதியில வெள்ளம் வந்து அதுல பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே இங்க கேபிட்டல்ல தான் ஒரு இடத்துல நிவாரண நிதி எல்லாம் கொடுத்து வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அங்கிருந்து பெண்களும் குழந்தைங்களும் காணாம போறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அதை விசாரிக்கிறதுக்காக தான் இவரு இங்க வந்திருப்பாரு. அதே மாதிரி பார்த்தா இவனுங்க அந்த இடத்துல இருந்து குழந்தைங்களெல்லாம் கடத்திட்டு வந்து இங்க நிறைய காசுக்கு அடிமையா வித்துட்டு இருக்கானுங்க. இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான்ல, அவன் தான் அந்த டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட்டோட சேர்மேன். ஆமா, அவன்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது தான் இதுக்கு நிறைய அஃபிஷியல்ஸ் உடந்தையா இருக்கிறாங்கிறதும் தெரிய வருது. அரசரும் நல்லா அவன்கிட்ட போட்டு போட்டு வாங்கிட்டு இருக்காரு. அப்பதான் கவனிக்கிறாரு, ஹீரோயின் அந்த பக்கமா தான் மெய்ஃபை தேடி சுத்திக்கிட்டு இருக்கா. இவன் இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தவரு, நான்பை கிட்டயும் தோங்ஷி கிட்டயும் நீங்க டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி வந்துடுறாரு. நேரா வந்தவரு இங்க என்ன பண்றனும் போது, வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல, அரசரும் இவ வேணும்னே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நக்கலா சிரிக்க, ஆமா அரசரே ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நேற்று நைட் ஏதாவது குட்டியா லட்டு மாதிரி கல் ஏதாச்சும் பாத்தீங்களான்னு கேட்கும்போது, அது நிஜமாவே அரசர் கிட்டதான் இருக்கும், அது உன்னோட தானான்னு கேட்க, ஆமாம்மா கொடுங்க அது என்னோட தானும் போது, ஆனா நேற்று என்னோட ஜேட் பெண்டன்ட் ஒன்று காணும், சம்மந்தமே இல்லாம ஒரு கல் வேற இருந்துச்சு, அதான் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவ தான் எடுத்திருப்பா, இருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி, அதை பற்றி எனக்கு தெரியாது, சரி என் கல்லை கொடுங்கன்னு கேட்கும்போது, முதல்ல என் பெண்டன்ட் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் அரசருக்கு தெரியுது இவ தான் எடுத்திருக்கான்னு சொல்லி, அதனால தான் அவகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. அந்த புல்ல பிடிக்கிற கேங் ஹீரோட அட்ரஸ்ஸு சைனு சீலெல்லாம் கேட்குறாங்க. நான்பையும் தோங்ஷியும் ஹீரோ அனுப்பி வைக்க, ஆனால் இது ஒரு ட்ராப்பு. யாராச்சும் இல்லீகலாக வேலை செய்யறதுக்கு சைனஸ் எல்லாம் கொடுப்பாங்களா, இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவனுங்களாம் சண்டைக்கு ரெடி ஆகிட்டானுங்க. ஹீரோயின் அரசர்கிட்ட கொடுத்துருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அதை தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவன் இங்கே வந்த வேலையை விட்டுட்டு அரசர் பின்னாடி கல்லுன்னு சொல்லி கேட்டு சுற்றிட்டு இருக்கா. அவருக்கானா ஜாலியாக இருக்கும் போல, வேணும்னே அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி அவகிட்ட விளாண்டுருக்காரு. இவ்வளோ விட்டுற மாதிரி தெரியல, அப்படியே தடிக்கு விழுகிற மாதிரி போய் அவர் மேலே விழுந்து எங்கேயாச்சும் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி அவரை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு கட்டத்தில் கடுப்பாகி அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறாரு. என்ன பிளான் பண்ணுற நீனும் போது, நான் ஒன்றும் பண்ணல விடுங்களா என்ன அப்படின்னு பாவமா சொல்ல, அவரும் சரி போன் விட்டுட்டு போயிடுறாரு. ஆனால் ஹீரோ எங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நயாவும் அவர் நோட்டை விட்டுக்கிட்டே இருந்தவ திடீர்னு அவர் அட்டாக் பண்ண, நம்ம ஹீரோயின் இது தெரியாம ஒரு பாக்கெட்ல தண்ணி எல்லாம் எடுத்து அவர் மேல ஊத்திட்டு அப்படி ட்ரெஸ் மாத்திர சாக்குல கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி ட்ரை பண்ண, ரெண்டையுமே ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ணிடுறாரு. அப்பவும் இந்த நாயா அடங்குற மாதிரி இல்ல, திரும்ப அட்டாக் பண்ண 2 சின்ன வேர்க்கடலை தான், அதை வச்சு இது ஈஸியா சமாளிச்சிடுறாரு. இப்பதான் ஹீரோயினும் என்ன சவுண்ட் இது அப்படின்னு சொல்லி போக, அவளுக்கு டவுட்டே வராம அடுத்த அட்டாக்ல இருந்துமே பக்காவா மிஸ் ஆகி கூப்பிட்டு வந்துடுறாரு. எங்கேயாச்சும் பயந்துட போறா, ஆல்ரெடி வேற ஒரு அட்டாக் வேற பாத்திருக்கா இல்லையா, இப்ப கிளம்பலான்னு சொல்லி போக, அந்த புள்ள பிடிக்கிறவங்க ஹீரோ கிட்ட 200 வெள்ளி காசுகள் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரிலீஃப் ஆர்கனைசேஷனே மக்களோட நல்லதுக்காக தான் நடக்குது, அதுலயே நீ இவ்வளோ ஃப்ராட் பண்ற, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ரெடி ஆளுங்களோட தானே வந்திருக்கான், அதனால ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண, அவனுங்களுக்குலாம் சரியான அடி வெளுத்துட்டு இருக்காரு.
அரசர் சொல்றாரு ஹீரோயின் கிட்ட, எங்கேயும் போகாத, நான் அவனை பாத்துக்கிறேன், ஒழுங்கா என் பின்னாடி நில்லுன்னு சொல்ல, சொல் பேச்சு கேட்டா அப்புறம் அவளுக்கு என்ன மரியாதை, மேஃபை தேடி அங்கிருந்து கிளம்பிட்டா. ஒவ்வொரு இடமா தேடி தேடி பார்த்தவ ஒரு வழியா அவளை கண்டுபிடிச்சு அவளை காப்பாத்தி கூப்பிட்டுட்டு போக எங்க அரசர் ஃபைட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஹெட்டை மட்டும் தாங்ஷி பிடிச்சிட, உனக்கு மேலே யார் இருக்கான்னு சொல்லி கேட்க, அந்த லூஸும் அரசர்கிட்டயே நான் சொன்னா நீ நடுங்கி போயிடுவ, 3rd மினிஸ்டரோட ஆளு தான் நான் அப்படின்னு சொல்லிடுறான். அரசர் அந்த கேங்கே மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இங்கே ஹீரோனும் மேஃபை கிட்ட கண்டிப்பாக அந்த கல் அவர்கிட்ட தான் இருக்குது, எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கணும்னு சொல்ல ஒரே வழிதான், கண்டிப்பாக நாளைக்கு அகாடமிக்குள்ளே மெய்யூஷன் இருக்கணும், ஸ்டோனும் அரண்மனைக்குள்ளே தான் இருக்குது, அதை எடுக்கவும் மெய்யூஷன் அங்கே போகணும், அதாவது நீ அப்படின்னு மெய்ஃபை சொல்ல ஹீரோனுக்கு இதில் இஷ்டமே இல்லை அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு. அங்கே போனால் 1008 ரூல் சொல்லுவானுங்க, இப்படி நடக்கக்கூடாது, அப்படி நிற்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ அந்த அன்னைக்கு நைட்டு வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்க, உன் கூட உன்னோட பணிப்பெண்ணா நான் தான் வரேனே, இன்னும் ஏன் யோசிக்கிறேன்னு மெய்ஃபை கேட்க, சரி நான் வரேன், ஆனால் அந்த ஸ்டோனை வாங்கிட்டு உடனே நம்ம பாடி ஸ்வாப் பண்ணிட்டு அங்கிருந்து நான் கிளம்பிடுவேன்னு சொல்ல மேஃபையும் சரின்னு சொல்லிடுறா. இங்கே இன்னொரு பக்கம் பிளாக்கையும் நயாவையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வேறு ஏதோ தனி ரூட்டில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளாக் நயா கிட்ட உண்மையாகவே ஸ்டோன் மிஸ்ஸிங்னு சொல்லுவோம், என்னை மன்னிச்சிருங்க, என்னோட அலட்சியம் தான், அந்த திருட்டு கும்பலை அப்படின்னு சொல்லி கோவமாக கிளம்பி போக, வேண்டாம் நயா அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, நிதானமாக செயல் பண்ணணும்னு சொல்ல, அதெல்லாம் சரிதான், ஆனால் அந்த அரசனுக்காக நீங்கள் ஏன் காயப்பட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்று உன்னை எஸ்கேப் ஆக விடுறதுக்கு, இன்னொன்று அந்த முட்டாள் இளவரசனோட நம்பிக்கையை சம்பாதிக்க. நீ நினைக்கிற மாதிரி அவன் ரொம்ப ஈஸியான ஆளெல்லாம் இல்லைனையா, பயங்கரமான மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கிட்டவன், அவனுக்கு நானே ஈடாக வாய்ப்பு இல்லை, அவ்வளோ வெல் ட்ரெயின்ட், அவன் கூடவே இருக்கிறதுனால நம்மளுக்கு 2 பையன், அப்போ தான் அவனோட கதையை ஈஸியாக முடிக்க முடியும், இன்னொன்று அப்போ தான் நம்ம இளவரசியும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று புரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெருசாக ஏதோ பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. பிரைம் மினிஸ்டரும் அவங்க ஒய்ஃபும் ஹீரோயின் வந்து அரண்மனையில் தங்கி படிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. நானா வந்தானா பிரச்சனைன்னு சொல்லி அவளை அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. அவள் அழுதுட்டு நிற்கிறா, சின்னம்மாவுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லி. இங்கே இன்னொரு பக்கம் அரசர் அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வெண்ணை தான் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. 2 பேருமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட மாறல, ஒரே மாதிரி தான். இந்த வெண்ணுங்கிறவரும் விண்வெளி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வத்தோடு இருக்கிறவர், ஃப்யூச்சர்லாம் கூட கணிக்கிற திறமை இருக்காமா, கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான். அரசரும் வெண்ணுக்கு பர்த்டே கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு அவருக்கு விஷயம்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிற. அப்போ தான் நம்ம வெண்ணு ஒரு விஷயத்தை வந்து நினச்சி பார்க்குறாரு. அரசரோட ஃப்யூச்சர் வந்து சின்ன வயசுலேயே இவர் கணிச்சிருப்பாரு. அப்படி கணிக்கும் போது இளவரசர் வந்து ஷெங்தோங் நாட்டோட இளவரசியை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அரசராக ஆவார். ஆனால் அதோட இந்த நாடு மொத்தமாக மண்ணோ போயிடும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருப்பாரு. அந்த விஷயம் வந்து அரண்மனை ஃபுல்லாக பரவி அரசியோட காது வரைக்கும் போய் நம்ம வெண்ணை வந்து விண்வெளி ஆராய்ச்சி கூடத்துலேயே 16 வயசு அவருக்கு ஆகிற வரைக்கும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியோட கட்டளைப்படி இந்த ரூமர்ஸை பற்றி பேசுகிறவங்க எல்லாருக்குமே மரண தண்டனை வழங்கப்படுது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தவர், நீங்கள் கவலைப்படாதீங்க இளவரசரே, உங்கள் விதியை நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே இன்னொரு பக்கம் அரசர் ராணியை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஆர்கனைசேஷன் பிரச்சனையில் சிக்கின மினிஸ்டரை வந்து பதவியிலேருந்து அரசர் தூக்கியிருப்பாரு. அதனால நிறைய அஃபிஷியல்ஸ் வந்து இளவரசர் மேலே மனக்கசப்பில் இருக்காங்க. அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ராணியும் சரி ராயல் டீச்சரும் சரி யாருமே வந்து பகைச்சிக்காம சுமூகமாக போக தான் சொல்கிறாங்க. ஆனால் அரசருக்கு வந்து இதில் சுத்தமாகவே இஷ்டம் இல்லை, அது பிடிக்கவும் இல்லை. ராணியும் நீ கொஞ்ச நாள் அகாடமியில் போய் ஸ்டே பண்ணு, இந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச அப்புறம் நீ திரும்பி வந்தால் போதும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அரசருக்கு வந்து இதில் விருப்பமே இல்லை தான், ஆனாலும் அம்மா சொல்லிட்டாங்களே அதனால் அமைதியாக வந்துடுறாரு. எங்கள் அகாடமியில் எல்லாருக்குமே யூனிஃபார்ம்லாம் கொடுத்து நம்ம எப்படி ஐடி கார்டுக்கெலாம் ஃபோட்டோ எடுக்கிறோம் அந்த மாதிரி அவங்க வந்து பெயிண்டிங்லாம் பண்ணுறாங்க. எல்லாமே சரியாக தான் போகுது. ஆனால் இந்த ஹீரோயின் பண்ணுற அட்ராசிட்டி தான் தாங்கவே முடியல. ஒழுங்கும் ஒரு கடையில் உட்காரவே மாட்டேங்கிறா, ஓவியர்லாம் கடுப்பே அங்கேருந்து போயிடுற. என்ன பண்ணுறது, ஆனால் பெயிண்டிங் தேவைப்படும்ல. அதனால மேனேஜர் சோம் கிட்ட பெர்மிஷன் வாங்கி மெய்ஃபை தான் அவளை வந்து பெயிண்ட் பண்ணுறா. இதோட இந்த எபிசோட முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்காம இருக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த ட்ராமா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். டாடா.